ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ரிலீஸுக்கு முன்பே வந்து இத்தனை கோடி வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து இப்போ வந்து லாபம் பார்த்துருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இதை கேட்ட கமலஹாசன் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க. நடிகர் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவங்க வந்து இணைகிறாங்க. தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக. இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு வந்து சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போதைக்கு வந்து வந்திருக்க நியூஸ் பிரகாரம் வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் வந்து முடிவடைந்திருக்கு அப்படின்றத வந்து நியூஸ் வந்திருக்கு. நம்ம கமலஹாசனை தொடர்ந்து வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்களாம். ஆல்ரெடி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்லாம் கமிட் ஆயிருந்தாங்க. ஆனால் வந்து சில பல காரணங்களால் வந்து அவங்க 2 பேருமே வந்து இந்த திரைப்படத்துலேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பு வந்து இத்தனை கோடி வியாபாரம் ஆயிருக்கா அப்படின்றது ரசிகர்கள் செம்ம ஷாக்கில் இருக்காங்க. அதாவது படப்பிடிப்பு முடிந்த உடனே வந்து நம்மளோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 150 கோடிக்கு வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இன்னும் வந்து ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட்டே வரல. அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ ரைட்ஸுக்கான விலை போனது வந்து ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு செம்மையாக எகிரி இருக்கு.